அன்பர்களே, நான் இன்று சொல்லும் பழமொழி காலம் பொன் போன்றது. நம்மிடம் இருந்த விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள் தொலைந்து போகிறது என நினைத்துக் கொள்ளுங்கள். அதை நாம் முயன்றால் திரும்ப வாங்க முடியும். ஆனால் முடிந்து போன காலத்தை திரும்ப பெற முடியுமா? முடியாது. அதனால் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை அப்போதே செய்து முடிக்க வேண்டும். படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வேண்டும். உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்க வேண்டும். சிலர் படிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக படிப்பதில்லை. விளையாட்டுத்தனமாக இருந்துவிட்டு பின்னாளில் அதற்காக வருந்துவார்கள். உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்க மாட்டார்கள். இளமையும் உடல் வலிமையும் உள்ளபோது உழைக்காமல் அவை இல்லாத போது ஒன்றையும் அடைய முடியாது. காலம் நமக்காக காத்திருப்பது இல்லை, நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும். எல்லா காலமும் எல்லோருக்கும் அனுகூலமாக வர வேண்டும் என்பதில்லை. ஆனாலும் மனதில் சோம்பல் இல்லாமல் முடிந்த அளவுக்கு முயன்றால் காலம் நமக்கு அனுகூலமாக மாறும். மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் மறைந்திருக்கும் ஆற்றல்கள் பல உண்டு. அவை எதுவென யோசித்து சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். கிடைத்த நேரத்தை வீணாக்காமல் அந்த நேரத்தை அதற்காக பயன்படுத்த வேண்டும். காலம் நமக்காக கனிந்து வருவதில்லை. நல்ல காலம் பிறக்கட்டும் என்று நாம் சோம்பி இருந்துவிட்டால் காலங்கள் நம்மை விட்டு பிரிந்து ஏமாற்றிவிடும். ஆதலால் கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாமல் காலத்தை பொன்போல கருதி செய்ய வேண்டிய காரியங்களை முடிந்த அளவுக்கு உடனே செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இந்த பழமொழி காலாகாலமாக வழங்கி வருகிறது.